திடீர்னு எங்க வீட்டுக்கு அன்எக்ஸ்பெக்டடா ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க. அவங்களுக்காக இன்ஸ்டன்டா செஞ்ச பார்பிக்யூ பீஸ் ஸ்ப்ரே தான் பார்க்க போறோம். எப்பயும் போல என்னோட விளங்காத ஊதாரி பென்ஸை பார்த்துட்டு வீட்டுக்கு வரப்ப எங்க அண்ணன் வெளில நின்று இருந்தாரு. ஏன்னா வெளில நிக்கிறேன்னு கேட்டா கண்டமன் ஜமீன் கண்டமன்டார் சீன்ல வர உன்னை தாண்டி வைக்கப்பட்டு இருந்தாரு. உனக்கு என்ன ஆச்சுன்னு மூஞ்சி திருப்பி பார்த்தா பல நாள் கழுவாத பப்ளிக் பாத்ரூம் பளிச்சுன்னு இருந்தா எப்படி இருக்கும் அது போல இருந்துச்சு அவர் மூஞ்சி. யாரு நம்ம மூஞ்சில நிலங்க வச்சதுன்னு கேட்டதுக்கு மீசி அட்ஜஸ்ட் பண்ண நினைச்சு கடைசியில மொத்தமா அட்ஜஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாரு. எனக்கு சிரிப்பா அடக்க முடியல. ஆனா மனுஷன் மீசி எடுத்தாருன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். எப்பயும் சின்ன பையனா தெரியும்னு என் சட்டையை திருடி போடுவாரு. அது போல மீசி எடுத்தா சின்ன பையனா ஆயிலான்னு ட்ரை பண்ணி ஃபுல் சேவ் பண்ண பூசணி கமேரா ஆயிடுச்சு அவர் மூஞ்சி. நாங்க பேசிட்டு இருந்த கேப்ல திடீர்னு பார்த்தா ஒரு சத்தம். துள்ளாத மனம் துள்ளும் படத்துல வர சிம்ரன் நீ குட்டியான்னு கேக்குற மாதிரி எங்க ஏரியா மீன்காரக்கா ஒவ்வொரு வீடா போய் நீ மீன் வாங்குறேன்னு கேக்குது. அதை பார்த்து எங்க அண்ணன் மீன் வாங்கி பிஸ்பிளே பண்ணலாம்னு சொல்லிட்டாரு. நாங்களும் மீனை வாங்கி கழுவி மசாலா போட்டு இருக்கிறப்ப சொல்றாரு என்ன வாங்கிட்டு வான்னு. அப்பதான் நான் வந்துச்சு நேத்து ஜாமானே திருட்டு வந்தோம். இன்னைக்கு போனா கட்டி வச்சு அடிப்பாருன்னு என்ன இல்லாம பார்பிக்யூ ஸ்டைல செய்யலாம் அதான் ட்ரெண்டிங்னு ஒரு மண்டே கழுவி பிஸ்பிளேக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா திடுக்குன்னு பார்த்தா வீட்டுக்குள்ள ஒரு அலூர் சவுண்ட். என்னன்னு ஒட்டு கேட்டா இது மாதிரி மீசி எடுத்துட்டு எங்க அண்ணன் ஃபீல் பண்ணி பேச உனக்கு என்னடா ஒரு வாரத்துல வளர்ந்துரும் உன் தம்பியை போல காலத்துக்கும் வளராம போக போதான்னு சொல்ல இதை கேட்டனா அபூர்வ சகோதரர்கள் படத்துல வர அப்பு கமல் போல ஃபீல் பண்ணிட்டு இருந்தா சுட சுட வறுத்து மீன் எடுத்து வந்து கொடுத்தாரு.